Hello friends, welcome to Techmaima YouTube channel. இந்த வீடியோல நாம இத பத்தி பார்க்க போறோம்னா பைத்தனோட சீக்வென்ஸ்ல உள்ள செட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நார்மலாவே செட் அப்படினா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும். இந்த வேல்யூ உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அடிஷனலா நீங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பாசிபிள். இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்க அந்த வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் இல்ல. சோ அதனால இண்டெக்ஸிங் கான்செப்ட் செட்ல கிடையாது. சரியா? இதுக்கு கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தான் செட். ஸோ நீங்கள் இது செட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டைப் ஆஃப் வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அது செட்டா ஸ்ட்ரிங்கா டப்பிளா லிஸ்டான்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் எடுத்துருக்கேன் A = 1 2 3 4 5 6 இது ஆர்டர்டாக தான் இருக்கு. பட் நீ ஆர்டர்டா இல்லைனாலும் அதை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஃபார்மல் ஆர்டர்ல கொடுத்துரும். ஸோ டைப் ஆஃப் ஏன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க, அது வந்து செட்னு சொல்லி காமிச்சிருச்சு. நீங்க லென்த் வேணா செக் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் 6 சொல்லி காமிச்சிருச்சு. சரியா? இண்டெக்ஸிங் நான் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க A0 சொல்லி நான் கொடுத்துருக்கேன். பட் டைப் எரர் செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் சொல்லி காமிக்குது. ஸோ செட்ல வந்து இண்டெக்ஸிங் கான்செப்ட் கிடையாது, அதனால தான் இதுக்கு எரர் காமிக்குது. சரியா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போறது வந்து நான் ஆட் பண்ணலாம்னு ஒரு வேல்யூ சொல்லியிருந்தேன். ஸோ A டாட் ஆட் ஆஃப் 100 சொல்லி கொடுத்துருக்கேன். 100 அப்படிங்கிற வேல்யூ நான் இந்த செட்ல ஆட் பண்ணணும். ஏங்கிற செட்ல நான் ஆட் பண்ணணும். ஸோ A டாட் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் ரன் பண்றேன், பாருங்க அந்த வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 6 எலிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ 7 இன்னொரு எலிமெண்ட் ஆட் ஆயிருக்கு, அதுதான் 100. அது எட்ஜ்ல தான் ஆட் ஆகும். நீங்க பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுத்து ஆட் பண்ண முடியாது ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ நீங்க ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப A டாட் பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணா முதல்ல என்ன இருக்கு இந்த செட்ல ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டே வரும். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணும், அகைன் ரன் பண்றப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ரிமூவ் பண்ணும். ஸோ A டாட் பாப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 1 தான் வந்து முதல் இடத்துல இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ரன் பண்ணா பாருங்க ரிமைனிங் வேல்யூஸ் இங்க இருக்கு. ஸோ A டாட் பாப் 100 கொடுத்துருக்கேன். நான் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியாது பாப் ஃபங்க்ஷனுக்குள்ள. பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ பாப் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ், 1 இஸ் கிவன். ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அது ஆர்குமெண்ட் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுதான் கான்செப்ட். ஸோ எனக்கு இந்த வேல்யூ மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்க ரிமூவ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க பாருங்க A டாட் ரிமூவ் 100 கொடுத்துருக்கேன். இந்த செட்ல இருந்து 100 மட்டும் எனக்கு ரிமூவ் ஆனா போதும். ஸோ இது மாதிரி கொடுத்ததால அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் இங்க டிஸ்பிளே பண்ணுது. சரியா? இப்படிதான் நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கலாம் செட்ல இருந்து. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதான் நான் லிஸ்ட்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். A = 9 5 6 4 3 2 அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க செட்டா கன்வெர்ட் பண்ணா இது எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்க. சரியா? ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சிம்பிள் ஒரு வேரியபிள் நேம் எடுத்துக்கிறேன். நான் B சொல்லி எடுத்துக்கிறேன். = set of A. சிம்பிள். இப்போ நீங்க அகைன் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்தா லிஸ்டா மாறிடும். ஸோ நான் செட் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசா வந்து ஒரு செட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆர்டர்டா இருக்குங்க பாருங்க. 2 3 4 5 6 9. இது நார்மலா 9 5 6 4 3 2 இருந்த லிஸ்ட் செட்டா மாறி அதுவும் ஆர்டர்டா வந்திருக்கு. சரியா? இப்படிதான் நீங்க எந்த சீக்வன்ஸா இருந்தாலும் அதை நீங்க வந்து ஆர்டர்டான ஒரு ஃபார்மேட்ல மாற்றணும்னா நீங்க செட்டா கன்வெர்ட் பண்ணி அகைன் ப்ரீவியஸ் ஃபார்முக்கு நீங்க மாத்திக்கலாம் வேணுன்றப்ப. ஸோ அது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. செட்ல வந்து எந்த டூப்ளிகேட் இருந்தாலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இப்போ 1ங்கிற டிஜிட் 2 டைம் இருந்தாலும் 10 டைம் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டைம் மட்டும் தான் அதை எடுத்துக்கும். சரியா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி மேலே கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் A = 1 2 3 B = 4 5 6 சொல்லி நான் 2 டிஃபரெண்ட் செட் எடுத்துக்கிட்டேன். யூனியன் ஆப்ரேஷன் தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வென் டயக்ராம்ல ஞாபகம் இருக்கும், ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இதுல எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுல பார்க்க போறோம். ஸோ A டாட் யூனியன் B ரெண்டத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி புதுசா ஒரு செட் கிரியேட் ஆகும். ஸோ ஆட்னா எக்ஸ்டெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறது, இந்த செட்டோட அந்த செட்டை ஜாயின் பண்ணிக்கிறதா நான் சொல்ல வரேன். ஸோ 1 2 3 நீங்க பாருங்க A டாட் யூனியன் ஆஃப் B, அவ்வளவுதான். இதை நீங்க யூஸ் பண்ணாலே போதும், ரெண்டுமே வந்து ஆட் ஆகி புதுசா ஒரு செட் ஃபார்ம் ஆயிடும். இப்படிதான் ஒரு செட்டை ஃபார்ம் பண்றது. ஸோ இன்டர்செக்ஷன் எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா A டாட் இன்டர்செக்ஷன் B. சிம்பிள். நீங்க இந்த இதுல வர எல்லா கான்செப்ட்டுமே இந்த மாதிரி சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் நேம் டாட் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, என்ன வேணும், ஆஃப் எந்த செட்டோட வேல்யூ எடுத்து பண்ண போறீங்க. சரியா? ஸோ ரெண்டுத்தையும் நான் இன்டர்செக்ஷன் பண்றப்ப நான் இப்ப ரன் பண்றேன். செட் வந்து எம்டியா வருது. ஏன்னா ரெண்டு செட்லயும் காமனான வேல்யூஸ் என்ன இருக்கு, எதுவுமே இல்ல. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் எம்டி செட். அதனால நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சில வேல்யூஸ் காமனா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க A டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் B சொல்லி கொடுத்தனா 4 5 6 அப்படிங்கிற வேல்யூ ஏலையும் காமனா இருக்கு, பிலையும் காமனா இருக்கு. சரியா? அதனால இப்போ வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்க எதுவுமே காமனா இல்லாததால இது எம்டி செட்டா உங்களுக்கு காமிச்சிச்சு. சரியா? ஸோ நீங்க இன்டர்செக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக A and B சொல்லி கொடுக்கலாம். இந்த சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் வேல்யூஸ் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்கு. 2 லிஸ்ட்ல இருக்க காமன் வேல்யூஸ் மட்டும் நான் ஃபெட்ச் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சிம்பிள். இந்த 2 லிஸ்டையும் நீங்க செட்டா கன்வெர்ட் பண்ணி, இது வந்து ஒரே ஒரு லைன்ஸ் ஆஃப் கோட் தான். நீங்க வந்து ஒரு 4 5 லைனோ இல்ல 10 லைனோ எதுவுமே எழுத தேவையில்ல. ஒரே லைன்ல நீங்க செட்டா கன்வெர்ட் பண்ணி அகைன் லிஸ்டா மாத்திக்கலாம். உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். சரியா? ஸோ ஏங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன், பிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன்.
இது ரெண்டுத்திலையும் காமனா இருக்க வேல்யூஸ் தானே எனக்கு வேணும், இன்டர்செக்ஷன். ஸோ லிஸ்ட் ஆஃப், இங்க பாருங்க, லிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ஏ அண்ட் செட் ஆஃப் பி. சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா செட் ஆஃப் ஏ வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து செட்டாக மாறும். ஃபர்ஸ்ட் இது செட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் செட் ஆஃப் பிஏ வந்து பிஏ செட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ தென் அண்ட் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுத்துல என்ன வேல்யூஸ் காமனாக இருக்குன்னு சொல்லி ஒரு செட் ஃபார்ம் ஆகும். அதை நான் அகைன் லிஸ்ட்டாக மாத்துறேன். பாருங்க, லிஸ்ட் இனிஷியலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த செட் வந்து லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நியூ லிஸ்ட். சரிங்களா? இந்த ஒரு லைன் கோட்ஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா புதுசாக ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்துடும். இது ஏவோட வேல்யூ. நான் இங்கே சொல்கிறேன், காமனாக இருக்க வேல்யூஸ் வந்து ரெண்டுத்துல என்னென்ன காமனாக இருக்கு பாருங்க. 2 3 4 5 6 8 9. 2 இங்கே இருக்கு, இதில் பாருங்க 2 3 4 5 6 8 9. ஸோ இப்படி தான் ரெண்டு லிஸ்ட்டோட காமன் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், ஸோ a மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. ஸோ இது இப்படி நான் என்னன்னா, இப்போ a மைனஸ் பி நான் கொடுத்தேன்னா அந்த வேல்யூ வந்து ஏல இருக்கும், ஆனால் பியில் இருக்காது. என்னென்ன வேல்யூஸ் அப்படி செக் பண்ணணும்னா நீங்கள் இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரெண்டு லிஸ்ட் செட் தேவை. ஆக்சுவலாக லிஸ்ட்டில் நம்ம இதை பண்ண முடியாது. a மைனஸ் பி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே லிஸ்ட் அப்படிங்கிறதால இங்கே பாருங்க, அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப்ஸ் ஃபார் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல இது இல்லை, செட்டில் தான். இது ரெண்டுமே லிஸ்ட் இல்லை. அதனால ஸோ நான் வந்து இது லிஸ்ட்டாக இருக்குது, நான் இப்போ அதை செட்டாக மாற்றிக்கிறேன். சரியா? புதுசாக ஒரு செட் எடுக்கிறதுக்கு பதிலாக எஸ் அப்படிங்கிற வேரியபிள் அசைன் பண்ணி செட் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டி அப்படிங்கிற வேரியபிள் அசைன் பண்ணி செட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏங்கிறது ஒரு லிஸ்ட், பிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ செட்டாக மாறிடுச்சு. எஸ் மைனஸ் டி நான் கொடுத்தேன்னா எலிமெண்ட் பிரசன்ட் இன் எஸ் நாட் இன் டி. எஸ் அப்படிங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட் பட் டீல இருக்காதுன்னா 7 மட்டும் தான் அப்படி இருக்கு. மற்ற எல்லா வேல்யூஸுமே அதுல இருக்கு. பாருங்க 7 மட்டும் தான். எஸ் இப்போ வந்து இது லிஸ்டா இருக்கு, நான் மாத்திட்டேன். 7 மட்டும் தான் இருக்கு. மற்ற எல்லா வேல்யூஸுமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுல இல்லாத வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தா 7 மட்டும் தான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ரன் பண்ணி பார்த்தா எஸோட வேல்யூ இதுதான், 7 மட்டும் தான் இதுல இருக்கு. மற்ற வேல்யூஸ்லாம் டீல இருக்கு. ஸோ டி மைனஸ் எஸ் கொடுத்தா எலிமெண்ட் பிரசன்ட் இன் டி நாட் இன் எஸ். இந்த எலிமெண்ட் டீல மட்டும் தான் இருக்கு, ஆனால் எஸ்ல கிடையாது. ஸோ 0 மற்றும் 21 வந்து டீல மட்டும் தான் இருக்கு, ஆனால் எஸ்ல கிடையாது. அதனால இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுறது. சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்ட் இவ்வளோதான். நீங்க a மைனஸ் பி, பி மைனஸ் சி இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது இப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது நாம பார்க்க போற கான்செப்ட் வந்து சப்செட் மற்றும் சூப்பர் செட். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ சப்செட் சூப்பர் செட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து பேரண்ட் நோட் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, சைல்டு நோட். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. எங்கிட்ட ஒரு பெரிய செட் இருக்கு, இன்னொரு சின்ன செட் இருக்கு. சின்ன செட்ல இருக்க எல்லா வேல்யூமே பெரிய செட்ல இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணிக்கலாம் சப்செட் சூப்பர் செட் யூஸ் பண்ணி. சரியா? ஸோ நான் ஏ அண்ட் பின்னு சொல்லி ரெண்டு செட் எடுத்துக்கிட்டேன். ஏ டாட் இஸ் சப்செட் ஆஃப் பி. ஏ வந்து பியோட சப்செட்டா அப்படி நீங்க செக் பண்ணீங்கன்னா இல்ல. ஏன்னா பியில் 2 வேல்யூஸ் தான் இருக்கு, ஏல நிறைய வேல்யூஸ் இருக்கு. சரியா? ஸோ நீங்க பியை யூஸ் பண்ணி ஏவை கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அடிஷனல் வேல்யூஸ் தேவை. ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் as false. A is super set of B. ஸோ பியோட பேரண்ட் ஏங்கிற மாதிரி, ஏன்னா ஏல இருக்க எல்லா வேல்யூமே வச்சு நம்ம பியை கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஏன்னா 1 2 மட்டும் தான் பியில் இருக்கு, அதே 1 2 ஏலையும் இருக்கு, அடிஷனல் வேல்யூஸும் இருக்கு. ஸோ A is super set of B அப்படின்னா ட்ரூ. கரெக்ட்? ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் B is subset of A. இதுதான் சூப்பர் செட் சப்செட். ஸோ ஏவோட சப்செட் தான் பியான்னு கேட்டா ட்ரூ, ஏன்னா ஏல இருக்க வேல்யூஸ் வச்சு பி நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் as ட்ரூ. B is super set of A. B வந்து ஏவோட சூப்பர் செட்டான்னு கேட்டா நோ, இட்ஸ் a false. ஏன்னா பியில் 2 வேல்யூஸ் இருக்கு, ஏல நிறைய வேல்யூஸ் இருக்கு. பியை யூஸ் பண்ணி ஏவை கிரியேட் பண்ண முடியாது. சரியா? ஸோ அடுத்தது B is super set of A. இதுவும் false. A is super set of B, அதுதான் ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ. அண்ட் மெம்பர்ஷிப் டெஸ்டிங்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன் மற்றும் நாட் இன், இது 2 தான் இருக்கு. இது 2 யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க செக் பண்ற பாருங்க, ஏ இன் ஏ, இதுதான் என்னோட ஏ அப்படிங்கிற செட். அதுல வந்து ஏன்னு சொல்லி ஒரு லெட்டர் இருக்கா நான் கேட்கறேன் இல்ல, ஏன்னா நம்ம வந்து இன்டிஜர் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏங்கிற ஸ்ட்ரிங் கிடையாது. இட் இஸ் ரிட்டர்னிங் as false. பட் 1ன்ற வேல்யூ இருக்கு இல்லையா, நான் 1 சொல்லி செக் பண்றேன். 1 in A, இட்ஸ் ட்ரூ. சிம்பிள். இதுதான் மெம்பர்ஷிப் டெஸ்டிங். ஸோ லாஸ்டா பார்க்க போறது வந்து டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏ என்று சொல்லி ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். A டாட் டிஸ்கார்ட் ஆஃப் 1. இப்போ நான் இதில் 1 மட்டும் டிஸ்கார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், will discard the given element. சரியா? ஏ சொல்லி நான் ரன் பண்றேன். ஆல்ரெடி 1 இருந்துச்சு, நான் டிஸ்கார்ட் பண்ணதால தான் இது வந்து இல்லைன்னு சொல்லி காமிக்குது. இருங்க, நீ பாருங்க, இதுதான் இருக்கிற என்னோட செட். A டாட் டிஸ்கார்ட் 1 சொல்லி கொடுக்குறேன். 1 போயிடுச்சு. ஒரு ரிமைனிங் வேல்யூஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. பட் நான் இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்குறேன். A டாட் டிஸ்கார்ட் 2020 சொல்லி நான் கொடுக்குறேன். But if the element is not available, it will not throw error. நீங்க discard function யூஸ் பண்றப்ப அந்த எலிமெண்ட் இல்லனா எரர் வராது.
ஆனா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேம் எலிமெண்ட் நீங்க ரிமூவ் பண்ண ட்ரை பண்றப்ப இல்லாத ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணா உங்களுக்கு யாருக்கு காமிக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், டிஸ்கார்ட் மற்றும் ரிமூவ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செட். நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் டிக்ஷனரி பத்தி. ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கிற ரிமைனிங் வீடியோல இந்த கோட்ஸை நான் எப்படி எடுத்துக்கேன்னு சொல்லி நான் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தேங்க்யூ.